இப்போ ஃபைஹா ஃபுட்ஸில் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோ போட போகிறோம். அது என்ன வீடியோ அப்படின்னா பிரெட் அல்வா. நம்ம பிரெட் அல்வா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாய் அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் உருகின உடனே முந்திரி பருப்பை நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நம்ம முந்திரிக்கு அப்புறம் உலர்ந்த திராட்சையை போடுவோம். எடுத்து வச்ச பாதாம் பருப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம பிரெட் எடுத்து அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நெய்யிலேயே. இப்போ நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கிட்டாச்சு. இதை வந்து நம்ம சர்க்கரை பாகில் போட்டு அதை வேக வைக்கலாம். சூடான உடனே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அதே மாதிரி சுகரு 1 கப் சுகர் போடலாம் அந்த தண்ணியில். நீங்கள் வந்து மில்க் பிரெட் எடுத்தீங்கன்னா சுகரை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. சாதா பிரெட் எடுத்தீங்கன்னா சுகரை வந்து உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு கூட்டிக்கோங்க. இந்த இதில் வந்து நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பாலுக்கு பதிலாக ஹார்லிக்ஸ் கூட இதில் சேர்க்கலாம். ஹார்லிக்ஸ் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். 1 டம்ளர் பாலில் ஹார்லிக்ஸு நம்மளுக்கு தேவையான ஹார்லிக்ஸை நம்ம போடுற அமௌண்ட்டு ப்ரெட்டை பொறுத்து இருக்குது. இப்போ ஒரு 6 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்தோம்னா ஒரு 5 ஸ்பூன் ஹார்லிக்ஸை பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை இந்த ப்ரெட்டில் ஊற்றி நம்ம வந்து அல்வா பண்ணிக்கலாம். ப்ரெட் அல்வா பண்ணலாம். இப்போ இதில் வந்து நம்ம வச்சுருந்த ப்ரெட்டை உள்ளே போட்டுக்கலாம். கொதிச்சிருச்சு. அதில் சர்க்கரை பாலில் நல்லா கரைஞ்சிருச்சு. இதோட 1 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, காய்ச்சின பால், அதை இதில் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் பால் காய்ச்சின பாலை சேர்த்துக்கலாம். நல்லா அந்த பாலெல்லாம் வற்றின பின்னாடி நம்ம வந்து நெய் ஊற்றி அதை கிளறி விட்டுக்கலாம். நல்லா பால் நல்லா வற்றட்டும். இப்போ நல்லா அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இதில் வந்து இப்போ நெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றி கிண்டுவோம். இந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம வந்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றி இப்போ கிண்டிட்டோம். அது நல்லா நெய் பிரிஞ்சு வருது. வேணும்னா இன்னொரு ஸ்பூன் கூட நம்ம ஊற்றிக்கலாம். நெய் ஊற்ற நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இன்னொரு ஸ்பூன் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். வறுத்து வச்ச முந்திரி பருப்பை போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு, கிஸ்மிஸு, அதாவது உலர்ந்த திராட்சை, பாதாம் 3 வறுத்ததை போட்டுக்கலாம்.
வாசனைக்கு ஒரு 4 ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம பொடி பண்ணி நுணுக்கியிருக்கேன். அதை மேலே தூவிக்கலாம். அவ்வளோதான், பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு.